நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி. இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல் நிகழ்ச்சியில நமக்கு விருந்தினராக வந்திருப்பவர் வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டீன் ஜோஸ் அவர்கள். வணக்கம் அட்வொகேட் சார். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம போன வாரம் தான் நம்ம தேர்தல் களத்தை பற்றி நம்ம விவாதித்தோம். இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னென்னவோ நிகழ்வுகள்லாம் நடந்து போச்சு. இப்போ தவிக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய கரூர் பிரச்சாரத்தில் 41 உயிர்கள் பரிதாபமாக பலியாயிடுச்சு. இந்த ஒரு துயரமிக்க ஒரு நிகழ்வு எல்லாரையும் ரொம்ப வேதனைப்பட வச்சிருச்சு. இன்னும் அந்த வேதனையிலிருந்து நம்ம மீளவே முடியல. இப்போ அதை பற்றி நிறைய பேர் நிறைய விவாதிக்கிறாங்க. இந்த தவறு எங்க ஆரம்பிச்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க தவறு எங்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்களா கேக்குறீங்களா, இல்ல தவறு யார் மேல தவறுன்னு கேக்குறீங்களா? ரெண்டும் தான். ஏன்னா தவறு எங்க ஆரம்பிச்சது, யார் இதுக்கு காரணம், என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப என்னோட கருத்து என்ன அப்படின்னா எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு. எல்லாருமே காரணம் தான் இதுல. சரி. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சு ஆர்கனைசர்ஸ், அங்க இருந்த பொலிட்டிக்கல் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே அவங்க பங்குக்கு தப்பு பண்ணியிருக்காங்க. பட் நீங்க இதுல மெயின் ஃபால்ட்னு பாத்தீங்கன்னா அது ரோலிங் கவர்மெண்ட் தான். ஏன்னா இப்ப அவங்களோட என்ன சொல்றது, உங்களுக்கு அவங்களோட பாதுகாப்புலதான் இந்த இதுவே நடந்திருக்கு. இது திடீர்னு நடந்த சம்பவம் கிடையாது. ஒரு இடத்துல நம்ம பர்மிஷன் வாங்கி பிளான் பண்ணி பண்றோம். போலீஸ்ட ப்ளூ பிரிண்ட் கிடையாதா, இல்ல அங்க நடத்துற ஆர்கனைசர்ட்ட, லோக்கல் விஓல இருந்து தாசில்தார்ட்ட வரைக்கும் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இங்க இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, இவ்வளவு மெம்பர்ஸ் வர போறாங்க, அப்புறம் உளவுத்துறை எதுக்கு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் இது மாதிரி நடக்க போகுதுன்ட்டு. மெயின் இதோட நீங்க மெயின் பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் மேலதான் தப்பு. சரி. இப்போ தவிக மாநாடு, மாநில மாநாடு, திருச்சி, அரியலூர் பிரச்சாரத்துல எல்லாம் பார்த்துருக்காங்க. கவர்மெண்ட் எவ்வளவு கூட்டம் வருது அவருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் அவருக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை ஒதுக்காம குறுகலான இந்த வேலுச்சாமிபுரத்தை ஒதுக்குனாங்க அப்படிங்கிறது எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வி. அது ஒரு காரணங்கிறத எல்லா ஊடகங்களும் சொல்றாங்க, சுட்டி காட்டுறாங்க. இதுல விஜய் மேல எங்க தவறு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப விஜய் அவர்கள் அந்த இடத்துல இந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கு ஒத்துக்கவே கூடாது, ஒத்துந்துக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா இவர் வேற பிளேஸ் மாத்தி கேட்டிருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல நடத்துறதை அவாய்ட் பண்ணிருக்கணும். ஏன் அது ஏன்னா ஒரு 10,000 இருந்து 15,000 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா அதுக்கான எமர்ஜென்சி எக்ஸிட், உள்ள போறது வெளியே வர்றது எல்லாமே ரெடியா இருந்திருக்கணும். எதுவுமே ரெடியா இல்லை. அது மட்டும் இல்லாம இது அவரோட முதல் மாநாடோ முதல் ரோட் ஷோவோ கிடையாது. இது அவரு 5ஆவதோ ஒரு 6ஆவது நடத்துற எல்லாருக்கும் தெரியும். இதுல மெயின் ஃபால்ட்னு பாத்தீங்கன்னா உளவுத்துறைக்கு நல்லா தெரியும் என்ன கூட்டம் வரப்போகுது, எப்படி வரப்போகுது, டைம் என்ன, எந்த டைம்ல நடக்க போகுது. இப்போ லைட்ஸ் வசதிகள், ஜென்ரேட்டரு, இதெல்லாம் நிறைய சொல்றாங்க. இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்ட்டு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். பட் இருந்தாலும் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்துக்க முடியாது. திரு விஜய் அவர்களும் அவரோட தாவேகா மெம்பர்ஸும் அதை என்ன சொல்றது, உங்களுக்கு அதை ரெடி பண்ணிருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும். இது அவரோட பொலிட்டிக்கல் டெபியூ ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அது அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் காரணமானு நம்மளுக்கு தெரியல. பட் ஒரு மீட்டிங்னு ஒண்ணு நடக்குதுன்னா இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இல்லாம தேவையில்லாம நம்ம பொதுமக்களை வெளி கொடுக்க முடியாது. இப்போ விஜய் மேல சிறியவர் முதல் பெரியவர் வரை ரொம்ப அவரை பார்க்கணும்னு ஆசை. அவர் நேர்ல பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதுலதான், ஆர்வத்துலதான் பொதுமக்கள், பெண்கள்லாம் வந்திருக்காங்க. பெண் ரசிகைகள் கூட அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்ப விஜய் லேட்டா வந்ததுதான் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இந்த கூட்டத்தெல்லாம் கடந்து நீந்தி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு மீடியாக்கள் வெளியிடுகிற வீடியோக்கள், இப்ப சமீபத்துல தந்தி டிவி கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. கூட்டத்துக்குள்ளே சில வேண்டாதவங்க எல்லாம் புகுந்து செருப்புகளையும் பாட்டிலு, கல்லு இதெல்லாம் வீசுறாங்க. அப்போ இது எங்க இருக்கிறாங்க, தவறு எங்க இருக்குங்கிறத அவங்க ஒவ்வொருத்தர சுட்டி காட்டுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்கள் மூலமா ஒரு புது போட்டி வந்திருக்குன்னு. இப்ப போட்டி அரசியல்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வின் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் அவங்க என்ன ஒரு டூல்னாலும் யூஸ் பண்ணுவாங்க. இது காலகாலமா நடந்துட்டு வருது. அதே மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும்போது நீங்களே சொல்லுங்க, ஒரு மீட்டிங்கோ ஒரு மாநாடோ ஏதோ ஒன்று நடக்கும் போது தலைவர் எப்போ வருவாங்க? எப்போ வருவாங்க? கடைசியா தான் தலைவர் வருவாங்க. நார்மல் இது ஒரு டிஎம்கே மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு ஏடிஎம்கே மீட்டிங்கா இருக்கட்டும், இப்ப பாருங்க நீங்க அந்த மீட்டிங் முக்கியமான தலைவர்கள்
லாஸ்ட்ல தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி க்ரௌட் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும். பட் வந்து அதே தான் இங்கேயும். அவர் டைம் கொடுத்தா அது முன்ன பின்ன ஆகும். ஏன் அப்படின்னா அவரை பார்க்கறதுக்கு நிறைய ரசிகர்கள் வருவாங்க, தொண்டர்கள் வருவாங்க. அவங்களெல்லாம் வந்து சேஃபா வந்து வழி அனுப்பிச்சிட்டு தான் அங்கேருந்து கிளம்ப முடியும், அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியும். அவங்க மேல வண்டி ஏற்றிட்டு போக முடியாது. இப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இது அவங்களுக்கு நம்ம ஃபீல்டு நம்ம ஒரு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றோம்னா என்னதான் நம்ம ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் இது போட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணாலும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு இருக்கும். அந்த டைம்ல வெதர் சரியில்லாம இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு 5000 பேர் வர இடத்துல 50,000 பேர் வந்துடலாம். அதெல்லாம் வந்து உளவுத்துறை தான் வந்து ஃபர்ஸ்டே கணிக்கணும், கணிச்சு நடக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு தேவையில்லாம. ஏன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு மாடர்ன் டிஜிட்டல் ஏரால ஒரு ஸ்டாம்பேட்ல 39-40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா, இது வந்து என்ன சொல்றது, உங்க ஒரு ஒரு சாதாரண ஆளுங்க இதை ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லையா? ஒரு சாதாரண ஆளுங்க இது எப்படி ஒத்துப்பாங்க? இவ்வளவு டெக்னாலஜி வச்சிருக்காங்க, இவ்வளவு இது இருக்கு. ஒரு கூகுள் மேப்ல வந்து இங்க டிராபிக் முதற்கொண்டு எவ்வளவு இருக்குன்னு காட்டுது, அந்த லெவல்ல இருக்கு. இது அவங்களுக்கு எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு பேர் போறாங்க. போன வாட்டியே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உளவுத்துறை மூலமா வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சர்வே எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து எவ்வளவு கூட்டம் வருது, எவ்வளவு கூட்டம் போகுது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வண்டி வருது, அந்த நம்பர் பிளேட் இருக்குல்ல, வண்டி நம்பர் பிளேட் வச்சு டோல்கேட்ல இவங்க நோட் பண்ணியிருக்காங்க. எந்த மாவட்டத்துல இருந்து இவருக்கு வந்து அதிகமான ரசிகர்கள் வராங்க, இல்ல தொண்டர்கள் வராங்க. இதெல்லாம் பார்த்து தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் கிடையாது அன்னைக்கு. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா போற மீட்டிங் கிடையாது. ஆல்ரெடி காலையில நாமக்கல்ல மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அங்க ஒரு க்ரௌட் வந்திருக்கும். அதே க்ரௌட் தான் இங்க அவங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அங்க வந்து க்ரௌடு அப்படியே கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இங்க வந்துட்டாங்க, கரூருக்கே வந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இவங்க அதுக்கான பாதுகாப்புலாம் பண்ணியிருக்கணும். அது இல்லாம இந்த லைட் போனது, இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆனது, செருப்பால் அடிச்சது, இதெல்லாம் பார்த்தா வந்து இது வந்து இப்ப என்ன சொல்றது, நம்ம வந்து திட்டமிட்ட செயல் மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு வீடியோஸ் நானும் பார்த்தேன், எவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் பேசினாங்க. இது திட்டமிட்ட செயல் மாதிரி தான் இருக்கு. இது ப்ராப்பரா யார் மேல பிளேம் பண்றது கண்டிப்பா விசாரிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி இப்ப எல்லாரும் வந்து சிபிஐ விசாரணைக்கு கேட்கறாங்க. என்னோட கருத்து தான், நீங்க சிபிஐ விசாரணை கொடுங்க. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுமான்னு நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஆணையம் அமைச்சிருக்காங்க, தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அவசரமா எதுக்கு பண்றீங்க? ஏன்னா எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை பார்க்கணும். அந்த ஆணையத்தோட செயல்பாடு என்ன, அந்த ஆணையத்துல யாரெல்லாம் இருக்கா, அவங்க ஆபீஸ் எங்க இருக்கு, எல்லாத்தையும் ஒரு இது பண்ணி இதை எப்படி உடனடியா டக்குன்னு எப்படி முடிவெடுக்க முடியும் இல்லையா? இப்ப சில பொதுமக்கள் சொல்றாங்க, நார்மலா எல்லா கூட்ட நெரிசல் இருக்குதுதான், ஆனா வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் வந்து பாட ஆரம்பிச்ச உடனேதான், செந்தில் பாலாஜி பத்தி பாட ஆரம்பிச்ச உடனேதான் இந்த கற்கள், தேங்காய், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வீசினாங்க. அப்போ இந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்காரு அப்படின்னு சில பொதுமக்கள்லாம் கருத்து சொல்றாங்க. இப்போ வந்து ரைட்டு இருக்கட்டும், இப்போ அரசியல்ல போட்டிங்கிறது வந்து சாதாரணமானது. நீயா நானான்னு போட்டி போடலாம். ஆனா அப்பாவி பொதுமக்கள் வந்து பலியாயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ஜீரணிக்க முடியல. தனிப்பட்ட முறையில அவங்க 2 பேரும் பேச்சுக்களால தாக்கி கொள்ளலாம், வேற எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு மனித உயிரா பலியாகிறது, ஒரு பிணத்தின் மீது அரசியல் பண்ணலாமா? இது சரிங்கிறீங்களா நீங்க? இல்ல அது மிக தவறுதான். பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கரூர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப மெயினான கரூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது செந்தில் பாலாஜி அவர்கள் தான். இப்ப அவர் வந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து அவரை வந்து அதிமுக இருந்த காலத்துல இருந்தே நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கட்சி மாறி மாறி வந்தாலும் அதிமுக இருந்தாரு, அப்புறம் திரு டிடிவி தினகரனோட இருந்தாரு, அப்புறம் டிஎம்கேக்கு வந்தாரு. டிஎம்கேக்கு வந்து கொஞ்ச நாள்லயே வந்து மாவட்ட செயலாளர் ஆனாரு. அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு சீக்கிரமே மந்திரியும் ஆயிட்டாரு. அதுலயும் நல்ல பெரிய போஸ்டிங் கொடுத்தாங்க அவருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் ஒரு ஷ்ரூடு பொலிட்டிஷியன். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் ஆர்கனைசர். அதாவது எலெக்ஷன் எப்படி வந்து நம்ம நடத்தணும், எப்படி எலெக்ஷனை வின் பண்ணணும்னா அவர்கிட்ட தான் நீங்க ஸ்ட்ராட்டஜி கேட்கணும். ஸோ அவரோட ஹோல்டில் அந்த மாவட்டம் இருக்கு. ஸோ அதுல தன் செல்வாக்கு வந்து இது பண்றதுக்காக திரு விஜய் அவர்கள் அங்க மீட்டிங் நடத்தியிருக்காரு. ஸோ இதனால அவரோட ஆதரவாளர்கள் தான் இதை பண்ணாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. யார் பண்ணாலும் இது வந்து தப்பு தான். பட் என்ன இருந்தாலும் அந்த விசாரணையில வந்து கண்டிப்பா வெளியே வந்துடும் இந்த மாதிரி வந்து என்ன நடந்திருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் நம்ம ஹைட் அவுட் பண்ண முடியும். இப்ப சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி மீட்டிங் முடிஞ்சோன்னா அந்த போலீஸ் வந்து எல்லா சிசிடிவியும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க சிசிடிவி எடுத்துட்டு போனாலும் நாளைக்கு ஒரு சிபிஐ மாதிரி ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி கேட்டாங்கன்னா நீங்க வந்து அதை கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னோன்னு சிறப்பு விசாரணை அது பிளான்டா கூட இருக்கலாம். அது பிளான் பண்ணி கூட அவங்க பண்ணலாம். பட் இது கண்டிப்பா இப்ப விசாரணை நடந்தாதான் நம்மளுக்கு உண்மையெல்லாம் என்னன்னு தெரிய வரும். விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, திரு எடப்பாடியார் நல்ல வந்து ஒரு வெல் மெச்சூர்டா பேசியிருக்காரு. அதாவது வந்து எல்லாரும் சொன்னாங்க விஜய் வந்து இவர் மீட்டிங் முடிஞ்சோடனே இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் அவசரமா அவர் ஃப்ளைட் ஏறி போயிட்டாரு அப்படின்னுங்கிறாங்க. நிறைய பேர் விஜயை திட்டினாங்க, இந்த மாதிரி இவர் வந்து இறக்கம் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னாங்க. ஆனா திரு எடப்பாடியார் அவர்கள் கரெக்டா சொன்னார், ஒரு வெல் மெச்சூர்டு பர்சனா பேசினாரு. அதாவது அந்த நேரம் ஒரு பதட்டமான மனநிலையில அவர் என்ன நிலைமையில இருந்திருப்பாருங்கிறது தெரியாது, அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிறாரு.
அது மாதிரி அவர் நிறைய களங்கள்ல திட்டின சீமான் கூட வந்து இல்ல தம்பிக்கு அந்த நேரம் எந்த சூழ்நிலையோ அப்படிங்கிறாரு. அப்புறம் திரு அண்ணாமலை அவர்களும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் புரியுது. ஆனா தேவையில்லாம நிறைய பேர் அவர் மேல அவதூறு பரப்பிக்கிட்டு நடிகர் விஜய் வந்து ஒரு இதா பேசுறாங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் விமர்சனங்கள்லாம் பேசுறாங்க. ஆனா அவரே வந்து இப்போ வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அறிக்கை விட்டு அவர் வந்து அவருடைய வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. எந்த ஒரு சூழ்நிலை நான் போகணும்னு நினைச்சேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் நோயா அந்த அடிப்பட்டவங்க காயம்பட்டவங்களாம் சந்திக்க நினைச்சேன். ஆனா சூழ்நிலை சரியா, நீங்க இப்போ வர வேண்டாம், நீங்க வந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிரும், அதனால நீங்க இப்போ போங்கன்னு சொன்னதுனாலதான் நான் திருப்பி அனுப்பப்பட்டேன் அப்படிங்கிறாரு. இது வந்து கரெக்டா? இது எப்படி? இப்ப நம்ம எலெக்ஷனுக்குன்னு ஒரு 6 இங்க ஒரு 2 8 மாசம் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ இன்னும் போக போக நான் லாஸ்ட் இதுல நம்ம கலந்துரையாடல் சொல்லும் போதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து அந்த போக போக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், புது புது விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ 50 ஆண்டுகளா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வந்து ஆட்சியில இருக்காங்க. இப்ப திரு விஜய் அவர்கள் புதுசா வராரு அவங்களுக்கு. இப்ப அவரு வந்து மனதளவு ஒரு பக்குவமா இருந்தாலும் அவரோட தொண்டர்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கோ இந்த கேம்பெயினுக்கோ இந்த ரோட் ஷோக்கோ வந்து பழக்கப்பட்டவங்க கிடையாது. ரசிகர்களா இருந்தாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ரோட் ஷோன்னு வரும்போது அதுல பர்மிஷன்ல இருந்து அது ஆர்கனைசேஷன் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு அவங்க வந்து பழக்கப்பட்டவங்க கிடையாது. இப்போ இன்னும் அடுத்த வரும் காலங்களில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளை வச்சு ஒரு ஐடியாவோ ஒரு நியூகமோ எடுத்துக்கணும், இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி திரு எடப்பாடியாரோட கருத்து வந்து மேக்சிமம் எல்லா தலைவருக்குமே சொல்லியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள், திரு சீமான் அவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவர் மேல தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல ஈவென்ட் நடக்குது, ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட் நடக்குது, நம்ம ப்ராப்பரா போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த இடம் இருக்கு, இங்க நாங்க இந்த டேட்ல இங்க இது பண்ண போறோம், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆப்போனண்டா இருக்கும் போது கூட இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ வாட்டி வந்து எடப்பாடியார் வந்து இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இவங்களும் நிறைய இதெல்லாம் நடத்திருக்காங்க, இவங்களும் மாநாடு நடத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொடெக்ஷன் வந்து போலீஸ் தான் கொடுக்கணும். இப்போ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. இப்போ இந்த சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு 50 போலீஸ் கூட இல்லை. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், 50 போலீஸ் கூட இல்லை. பட் இப்போ இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா 500 போலீஸ் அங்கே இருந்தாங்க அப்படின்றாங்க. விஜய் அவர்கள் வந்து லேட்டா வந்தாங்க. லேட்டா வர்றது வந்து அவர் திட்டமிட்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மக்கள் வந்து கூட்டமா அவர் பார்க்க வராங்க. அந்த இடத்துல வந்து நீங்க அவங்களை பார்க்காம கிரீட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க வந்து வண்டியை ஓட்டிட்டு போக முடியாது. அவருக்காக தான் வராங்க, மணிக்கணக்கில் காத்திருக்காங்க. ஸோ அவர் பார்த்துட்டு தான் வரணும். ஒரு ப்ரொடெக்ஷன்ன்றது அந்த இடத்துல அந்த ஈவெண்ட் நடந்துருச்சு. இப்ப நான் இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் வந்து பேசும்போது கூட நான் பார்த்தேன், அந்த காலத்துல எம்ஜிஆர் மீட்டிங் சாயங்காலம் 7:30 மணிக்கு மீட்டிங் சொல்லிட்டு காலையில 5 மணிக்கு வருவார். அடுத்த நாள் காலை அந்த 5 மணி வரைக்கும் அந்த கிரௌட் வந்து அங்கேயே இருக்குமோ. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. பட் அவர் சொல்றதை வச்சு பார்த்தா அவரோட கருத்து வந்து உண்மையான கருத்து தான். நெக்ஸ்ட் டே வரும், அவ்வளவு கூட்டமா இருக்குமா. அது வரைக்கும் அந்த கிரௌட் வந்து இன்டாக்டா இருக்குமா அவரை பாக்குறது. இப்ப நான் பாக்குறதும் கிட்டத்தட்ட அவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி தான் திரு விஜய் அவர்களுக்கும் அந்த கூட்டம் வருது. பட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தாவேக்காவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அது ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்பு. ஏன்னா அவங்க அதுக்கு தானே பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து திடீர்னு ஒன்று நடக்கல. விஜய் அவர்கள் வந்து காரை விட்டு இறங்கி திடீர்னு ஒன்று வரலையே, அந்த இடத்துல நடந்திருக்கு. எடப்பாடி அவர்கள் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கறேன்னா, எதுக்கு இங்க நடத்தணும்? எவ்வளவு ஓப்பன் ஸ்கூல்ஸ் இருக்கு, ஓப்பன் கிரவுண்ட் இருக்கு, அதை கொடுத்துட்டு போங்க. அவங்க 20,000 பேர் வந்தாங்கன்னா 2 லட்சம் பேர் வந்தாங்க, அவங்க மீட்டிங் நடத்திட்டு போறாங்க. எதுக்கு நீங்க சந்தை கொடுக்குறீங்க, எதுக்கு ஜங்ஷனை கொடுக்குறீங்க? முடியாதுன்னு சொல்லுங்க. திரு விஜய் அவர்களும் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லணும். இப்ப திரு சவுக் சங்கர் அவர்கள் ஒரு பேட்டியில முன்னாடியே சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விரும்புது இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு. பட் நான் இன்னைக்கு நடந்த சம்பவத்துல திமுக மீதும் ஸ்டேட் கவர்மெண்ட் மீதும் மக்கள் வந்து கடும் அதிர்ச்சியில இருக்காங்க சம்பவத்துக்கு அப்புறம். ஏன்னா வந்து 41 பேருன்றது வந்து இந்த மாடர்ன் டிஜிட்டல் ஏரால வந்து டைஜஸ்டே பண்ண முடியாது. உங்களால வந்து போன் மூலமா வந்து டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு வீட்டுக்கே தேடி வந்து பிளட் செக்அப் போறது. இவ்வளவு பெரிய ஒரு மாடர்ன் சொசைட்டில இந்த மாதிரி வந்து இதுல ஸ்டாம்பேட் நடந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்றது வந்து இப்ப நார்த் இந்தியன் மீடியெல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ந்த மாநிலம், அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புள், நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்றாங்கன்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்ல இப்படி ஒரு ஸ்டாம்பேட்ல வந்து நடந்திருக்குதா அவங்க வந்து நார்த் இந்தியன் மீடியா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இப்படியும் பேசியிருக்காங்க, அப்படி பேச. பட் நீங்க புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு பொறுப்பு. விஜய் அவர்களுக்கு இது தார்மீக பொறுப்பு. ஏன்னா அவரோட மீட்டிங்ல தான் இப்படி நடந்திருக்கு. ஸோ அவர் அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாரும் இந்த சம்பவத்தை பத்தி அவங்கவுங்க கருத்துக்களை வெளியிடுறாங்க.
அது மாதிரிதான் ரெட்ஃபிக்ஸ் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் சொன்னார். அது அவர் கருத்தை சொன்னார். ஒரு கவர்மெண்ட்னா 4 பேர் போற்றுவாங்க, 4 பேர் தூற்றுவாங்க. இது வந்து நார்மல், சாதாரண விஷயம். அதுக்காக உடனே அவரை உள்ள தூக்கி போட்டு அவர் அவதூறு பரப்புறாரு அப்படின்னு பண்ணிட்டாங்க. இப்போ தங்கள் கருத்துக்களை சொல்றதுக்கு கூட உரிமை கிடையாதா? இல்ல, கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு. அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இப்ப நீங்க எத்தனை பேர் மேலதான் கேஸ் போடுவீங்க இந்த மாதிரி? எத்தனை பேர் மேல கேஸ் போட்டு எத்தனை பேர் தான் நீங்க வந்து ஜெயில போடுவீங்க? அவரு அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஃபெலிக்ஸ் அவர்கள். அவர் வந்து ஒரு மீடியா சேனல் நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. அவரு சவுத் ஏதோ ஒரு விஷயத்துல. சோ அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்போசிட்டா வந்து உண்மையை போட்டு உடைக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அதனால ஏத்துக்க முடியல. பட் நம்ம அதை எல்லாத்தையுமே மனப்பக்குவம் இருக்கணும். ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது. இப்போ தவறுகளை திருத்திக்கிட்டாதான் நம்ம வந்து தொடர்ந்து வெற்றியை பெற முடியும். ஏன் அந்த ஒரு இப்போ மேல மேல அவங்களுக்கு கொடுமைப்படுத்தணும்னா இன்னும் அவங்க அதிகமா பேசுவாங்க, இன்னும் விகரசாவாங்க, இன்னும் அதிகமா பேசுவாங்க. அது மாதிரி இப்ப இந்த துயர சம்பவங்கள்லாம் நடக்கும்போது வருங்காலத்துல வந்து இது மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. நம்ம வந்து கடவுளை பிரார்த்திக்கணும். ஏன்னா இப்ப நல்ல தலைவரை எல்லாரும் விரும்புறாங்க. இப்ப அரசியல்ல வந்து ஒரு நல்ல தலைவர் வரணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனா அது ஒரு பிணத்தின் மீது உயிர்களை காவு வாங்கிதான் அரசியல் பண்ணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த ஒரு கலாச்சாரம் வந்து ஒளிஞ்சிடும். பழிவாங்குதல் வந்து சாதாரண வார்த்தை போர், அது தனிநபர் தாக்குதலா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அரசியல்ல இப்ப வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு வாங்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல. அதாவது நீங்க வந்து ஒரு லெவலுக்கு வரைக்கும் நீங்க பேசலாம். இது எல்லாருக்குமே பொதுதான். இவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, திரு எடப்பாடியா இருக்கட்டும் சரி, விஜயா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இது வந்து காமன் தான். நீங்க வந்து இப்ப 10 ரூபாய்க்கு பாட்டில்ல ஒரு பாட்டு பாடினார் அப்படின்னா நடக்காதது ஒண்ணும் சொல்லலையே. பாட்டில் 10 ரூபா வாங்குறது வந்து ஊர் ஃபுல்லா தெரியும். எல்லா மீடியாலயும் எவ்வளவு வாட்டி பேசியிருக்காங்க. அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு ஏன் வாங்குறாங்கன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனே அவர் வந்து கொடுத்திருக்காரு. அவர் இல்லைன்னா அந்த இப்ப இருக்கிற கரண்ட் மினிஸ்டர் வந்து அதை கொடுத்திருக்காரு. எதுக்கு 10 ரூபாய்க்கு நாங்க பாட்டிலுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்றோம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. பட் வந்து இதெல்லாம் உண்மையா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது, இப்ப இருக்கிறத நீங்க கேட்கிற கேள்வி வச்சு யார் மேல வந்து தவறு இருக்குன்றது அதோட முடிவு வந்து மே மாசம் எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஏன்னா எலெக்ஷனுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு 8 months தான் இருக்கு. இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் தனிநபர் ஆணையம் சொல்றாங்கல்ல, அதுல வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல. இது சிபிஐ விசாரித்தாதான் இதுக்கு முழுமையான ஒரு என்னன்னு தீர்வு தெரியும். இப்ப தமிழகம் வந்து அமைதி பூங்காவா திகழணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வரப்போகும் காலத்துல இந்த அரசியல் களத்தை பத்தி நம்ம மீண்டும் விவாதிக்கலாம். இப்ப உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கலந்துரையாடல் மூலமா நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி, வணக்கம். நன்றிமா.